ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஆர்பி வெப்சைட்லேருந்து பிஇஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 60 நாட்கள் வீடியோ போடாமல் இருந்தோம். ஒரு சில காரணங்களால் போட முடியாது இருந்தோம். என்னென்னா ஒரு எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தாலும் வீடியோ கண்டினியூ கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இப்போ வீடியோ கொடுப்பேன். தொடர்ந்து வீடியோ நீங்கள் விசிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாமும் நடத்துவாங்க. அதனுடைய சிலபஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படி தான் பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, சார் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தெரியல, எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது தெரியல அப்படின்னு. அதுக்காக இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை கூகுள்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். சரிங்களா? டிஆர்பி நீங்கள் அடிச்சிங்கன்னா இது மாதிரி வரும், TRB.NICன்னு வரும். இப்போ இதுதான் அதனுடைய ஹோம் பேஜ் இது மாதிரி வரும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஆர்பின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வருமே. சரிங்களா? இதுதான் அதனுடைய அஃபிஷியலான ஒரு ஹோம் பேஜ். சரிங்களா? டிஆர்பி வெப்சைட்டோடையது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் ஹோமு அபவுட் அஸ், இங்கே எக்ஸாமினேஷன் இருக்குல்ல. இந்த எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணணும். அந்த எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, ரெக்யர்மெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அந்த ரெக்யர்மெண்ட் கிளிக் பண்ணும்போது கீழே பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தோன்னா சிலபஸ் அப்படின்னு இருக்குல்ல. சரிங்களா? அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? சிலபஸை நம்ம கிளிக் பண்ணால் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் இந்த மாதிரி நிற்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்லேருந்து என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதனுடைய சிலபஸ் என்ன, அதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதனுடைய மாடல் கொஸ்டின் அப்படின்னு எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிலபஸ் எங்கே இருக்குன்னு இங்கே பாருங்கள். பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள். பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் டைரக்ட் ரெக்கமெண்ட் ஃபார் தி போஸ்ட் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் தான் நம்ம டெவலப் பண்ணோம். இப்போ டெவலப் பண்ணிடலாம். இந்த டெவலப் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான என்ன இருக்கும், சிலபஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கோரிங் ஏரியாக்கா அந்த ஒரு பார்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட். சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அதுக்கான சிலபஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கோரிங் பார்ட் ஏரியாவோட சிலபஸ் டெவலப் பண்ணிடலாம். இப்போ சிலபஸ் டெவலப் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? சரி, ஓகே. இதுதான் சிலபஸ். இதில் மேற்கொண்டு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இதனுடைய ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸு, நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிறோம். பிஓ எக்ஸாமுக்கு யாருன்னு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலை நீங்கள் பின்தொடரலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? அதனால் தொடர்ந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது பார்த்தா பிஓ எக்ஸாமில் ஸ்கோரிங் பார்ட்டான ஏரியா ஒரு சிலபஸ்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பார்த்தா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படி இருக்குல்ல. அதனுடைய சிலபஸ் நம்ம டெவலப் பண்ணிடலாம். பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும் இதில். இதுக்கு நீங்கள் படிக்க தேவையில்லை. பேசிக்காக தமிழ் எலிஜிபிலிட்டிக்குன்னு ஒரு சில சிலபஸ் வச்சுருக்காங்க. இது ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்குன்னு நீங்கள் தனியாக டைமில் உட்காந்து படிக்க தேவையில்லை. இந்த 2 சிலபஸ் எப்படி டெவலப் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சந்திப்போம். நன்றி.